ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, மேக்ஸ் வந்து ரீசனிங் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ரீசனிங்கில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சீரிஸ் தான் வந்து போய்கிட்டு இருக்குது. இது வந்து கிளாஸ் 7. ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 6 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒரு பிளேலிஸ்ட் வந்து ரெடி பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கான சம்க்குள்ள வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து மஸ்ட்டு. ஓகேவா? ஏன்னா ரீசனிங் வந்து இந்த டைம் தான் நமக்கு கேட்க போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம இதுக்கு மட்டும் கேட்டிருக்காங்கன்னா 1-2 கொஷின் கேட்டிருப்பாங்க. இனி வந்து நமக்கு ஒரு 10 கொஷின் அப்படிங்கிறதுனால இதுக்கு மட்டும் என்னென்ன மாடல்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த மாடல்லாம் பார்த்தா தான் நம்ம அதில் உள்ள மாடல்ஸ் வந்து நிறையவே போட்டு பார்க்க முடியும். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, A26, B25, C24, D23 எக்ஸெட்ரா Z1 என்று எழுதும்போது 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறத கேட்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறையவே வருது. ஓகேவா? எத்தனைனா வந்து அதாவது வவல்ஸ் கிட்ட எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, அந்த போன வாட்டி நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு A to Z வரைக்கும் நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுக்கும்போது 1 to 26 அப்படிங்கிற நம்பர் கொடுப்போம். பட் இது வந்து ரிவர்ஸில் வந்து வந்திருக்கு. ஓகேவா? Aக்கு வந்து 26, Bக்கு வந்து 25 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம அதே மாதிரி ரிவர்ஸில் வந்து எழுதுவோம். ஓகேவா? Aக்கு வந்து 26, Aலேருந்து Z வரைக்கும் எழுதுவோம். ஓகேவா? Bக்கு வந்து 25, Cக்கு வந்து 24, Dக்கு வந்து 23, Eக்கு வந்து 22, Fக்கு வந்து 21, Gக்கு வந்து 20, H 19. நம்ம ஏபிசிடி எழுதிட்டு டக்கு நம்பர்ஸ் போடலாம். ஓகேவா? I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. ஓகேவா? இப்போ வந்து நம்பர்ஸ் கொடுத்துலாம் 19 வரைக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்த 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகேவா? இந்த மாதிரி ரிவர்ஸில் இந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸெட்ரா Z1 வரைக்கும் எழுதணும். நம்ம A26 ஸ்டார்ட் பண்ணி Z1 வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து என்ன நம்ம கேட்டிருக்காங்க, இப்படி எழுதும் போச்சில் வந்து 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 பக்கத்தில் வந்து இந்த 2 இருக்கலாம். இது 2 அப்படிங்கிற எழுதும் போச்சு. நம்ம இப்படி எழுதும் போச்சில் 2 பக்கத்தில் இது ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை வருது அப்படிங்கிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த 2 அப்படிங்கிற பக்கத்தில் A அப்படிங்கிற ஒரு ஆங்கில லெட்டர் வந்து வருது. ஸோ அப்போ இது 1. அடுத்தது பாருங்கள், இது வருது. ஓகேவா? அப்போ B அப்படிங்கிற 2 லெட்டர், C அப்படிங்கிற லெட்டரும் வருது, D அப்படிங்கிற லெட்டர் வருது, E அப்படிங்கிற லெட்டரும் வருது. ஓகேவா? அதுமாதிரி F அப்படிங்கிற லெட்டர் வருது, அதுமாதிரி G அப்படிங்கிற லெட்டர் வந்து வருது. அடுத்தது பாருங்கள், B அப்படிங்கிற லெட்டர் வருது. ஓகேவா? ஏன்னா நம்ம 12 அப்படிங்கிற விஷயம் 2 பக்கத்தில் தான் இது இருக்குது. ஓகேவா? ஏன்னா நம்ம O 1 2 B அப்படின்னு தானே, இது வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போது B அப்படிங்கிற லெட்டர் வரும். அடுத்தது பாருங்கள், Y அப்படிங்கிற லெட்டர் பக்கத்துலேயும் வரும், Z அப்படிங்கிற பக்கத்துலேயும் வரும். ஓகேவா? ஏன்னா Y 2 Z1 அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? அந்த 2 அப்படிங்கிறது Y பக்கத்துலேயும் வருது, இந்த பக்கம் வச்சு Z பக்கத்துலேயும் வருது. ஸோ ஓகேவா? அப்போ மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? மொத்தம் 10 ஆங்கில எழுத்துக்கள் வந்து 2 என்ற இலக்கத்தின் அருகே வந்து வருது. ஓகேவா? ஆன்சர் வந்து D. நம்ம வந்து இது வருதே, Y பக்கத்தில் வந்து 2 இருக்குது, இசட்டுக்கு வராது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இசட் பக்கத்துலேயும் இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு இசட் பக்கத்தில் இந்த 2 அப்படிங்கிறது Yக்கும் இசட்டுக்கும் நடுசில் இருக்குது. ஸோ அப்போ 2க்குமே வரும். இந்த 2மே நம்ம சேர்க்கணும். அதேமாரி தான் இந்த Bயும். ஓகேவா? மொத்தம் 10. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். 2வது சம் பாருங்கள். ABCD என்பது BDFH என எழுதப்பட்டால் எது MNOP என எழுதப்பட்டிருக்கும். ஓகேவா? இது ஒரு கொஸ்டினை பாருங்கள். நம்ம வந்து கொஸ்டினை நல்லா படிக்கணும். ABCD அப்படிங்கிறது வந்து எப்படி எழுதுதாங்கன்னா BDFH என எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆனால் எது MNOP என எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்காங்க. ஓகேவா? அதாவது ABCD வந்து BDFH அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எது வந்து, அதாவது எந்த லெட்டர் வந்து MNOP அப்படிங்கிறது எழுதியிருக்கும் அப்படிங்கிறத கேட்காங்க. ஓகேவா? எப்போவுமே நமக்கு இந்த சைடில் கொடுத்துட்டு இந்த சைடில் வந்து கேட்பாங்க. ABCD இல்லைன்னா BDFH அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இந்த வாட்டி பாருங்கள், இந்த சைடில் கொடுத்துட்டு நமக்கு இந்த சைடில் உள்ளதை கேட்காங்க. ஓகேவா? எது வந்து நம்ம ஒருவேளை நீங்கள் MNOP கொஸ்டினை ஒழுங்காக ரீட் பண்ணாமல் MNOP வந்து
வந்து அதுக்கு இப்படி எழுதுனா என்ன லெட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக வரும். ஸோ அப்படி கிடையாது. ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். ஓகேவா? எது வந்து MNOPன்னு எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் நம்ம ABCDக்கு கண்டுபிடிச்சாதான் நமக்கு MNOP எப்படி வந்து அப்படிங்கிறது கிடைக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். ABCD வந்து நீங்கள் எழுதிருங்க. ஓகேவா? ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், ஏக்கு இடத்துல பி அப்படிங்கிற லெட்டர் இருக்குது. ஓகேவா? ஏக்கு அப்புறமா பி அப்படிங்கிற லெட்டர். ஸோ ஒரு லெட்டர் ப்ளஸ் 1 வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பிக்கு அப்புறமா டி அப்படிங்கிற லெட்டர். பி வந்து என்ன இருக்குது, டி அப்படிங்கிறதுக்கு அப்போ ப்ளஸ் 2 லெட்டர். ஓகேவா? அடுத்து ஒரு ப்ளஸ் 2 லெட்டர் தாண்டி வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து சி இருக்க இடத்துல சிக்கு பதிலாக என்னது வந்துருக்கு, எஃப் அப்படிங்கிறது. சி வந்து எஃப் அப்படிங்கிற லெட்டர். அப்போ இது எத்தனை லெட்டர், 3 லெட்டர். ஓகேவா? அப்போ ஒரு ப்ளஸ் 3 அப்படிங்கிற லெட்டர் வந்து ஆட் ஆகிருக்கு. அடுத்த டிக்கு பதிலாக என்னது, ஹச் அப்படிங்கிறது. டி அப்படிங்கிற இடத்துல ஹச் 1 2 3 4வது லெட்டர். ஓகேவா? அப்போ ஒரு ப்ளஸ் 4 வந்து ஆட் ஆகிருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து MNOP ஒருவேளை இந்த சைடில் இருந்தோம்னா நம்ம எம்முக்கு அப்புறமா என்னது ஒரு லெட்டர் விட்டு என் அப்படிங்கிற லெட்டர் வந்து தேடுவோம். ஆனால் ஆப்ஷனில் அப்படி ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஸோ கொஸ்டின் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. எது வந்து MNOP என எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு இந்த சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த சைடு கண்டுபிடிக்கிறோம். எம் அப்படிங்கிறது என்னது, நமக்கு வந்து இங்கே +1 போட்டோம்னா இந்த சைடில் -1 போடுங்க. ஏன்னா ஒரு எம்முக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். எம்முக்கு முன்னாடி உள்ள லெட்டர் எல். ஓகேவா? அதுதான் இதில் கண்டுபிடிக்க போகிறோம். எல் அப்படிங்கிறதான் நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஏன்னா எல்லுக்கு அப்புறமா உள்ள லெட்டரை தான் நம்ம எல் இருக்க இடத்துல எம் அப்படிங்கிறத போடுவோம். ஓகேவா? எல்லுக்கு அடுத்த லெட்டர் எம். அதனால தான் இங்கே மைனஸ் போடுங்க. இங்கே இல்லை ப்ளஸ் பண்ணிங்களா, இங்கே வந்து அப்படியே நம்பர்ஸ் வந்து மைனஸ் பண்ணுங்க. அடுத்து எண்ணுக்கு இருக்கிற இடத்துல -2. எண்ணிலேருந்து என் அப்படிங்கிறது இருக்குது. எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எண்ணுக்கு மேட்சா எண்ணிலேருந்து -2 1 2. ஓகேவா? அடுத்தது நமக்கு எல் அப்படிங்கிற லெட்டர் தான் கிடைக்குது. அடுத்த ஓ அப்படிங்கிறது என்னது, -3. ஓகேவா? 3 லெட்டர். இங்கே வந்து +3 கொடுத்துருக்காங்க. -3, அதாவது ஓலேருந்து 3 லெட்டர் தள்ளி என்ன லெட்டர் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3. ஓகேவா? எல் அப்படிங்கிற லெட்டர் தான் இருக்குது. ஸோ எல் தான் வரப்போகுது. அடுத்த பி அப்படிங்கிற லெட்டர் இருக்குது. அப்புறம் ஒரு இங்கே +4 நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோ. ஸோ ஒரு 4 லெட்டர் தள்ளி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? பி இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 4 லெட்டர் தள்ளி 1 2 3 4. ஓகேவா? மறுபடியும் எல் தான் அப்படிங்கிறத கிடச்சிருக்கு. ஓகேவா? ஆன்சர் வந்து அப்போ நமக்கு என்னது, 4 எல் வந்து கிடச்சிருக்கு. ஆன்சர் வந்து 4 எல். ஆன்சர் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து நீங்கள் இந்த சைடு போட்டிங்கன்னா கொஷின் வந்து தப்பாயிரும். ஸோ எது வந்து MNOP அப்படிங்கிறது இருக்கும், எல்லு தான். நீங்கள் இப்போ இதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த MNOP வரும். ஓகேவா? எல்லுக்கு அடுத்த லெட்டர் வந்து எம். அடுத்து இந்த எல்லுக்கு அடுத்த லெட்டர் 2 லெட்டர் தள்ளி பார்க்கும்போது நமக்கு என் அப்படிங்கிறது வருது. ஓகேவா? அடுத்த எல்லுக்கு வந்து அடுத்த லெட்டர் ஓ அப்படிங்கிறது. எல்லுக்கு பேர் அந்த 3வது எல்லுக்கு ஓ அப்படிங்கிறது நம்ம இருக்குது. ஸோ அந்த எல்லுக்கு 3 லெட்டர் தள்ளி பார்க்கும்போது ஓ அப்படிங்கிற லெட்டர் வருது. ஓகேவா? இந்த மாதிரி தான். ஓகே, 3ஆவது சம் பாருங்கள். ஓகே, இதோட வந்து நமக்கு ஆல்ஃபபெட்டிக் சீரிஸ் வந்து நமக்கு முடிஞ்சிட்டு. ஓகேவா? கோடிங் கோடிங் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ரொம்ப சிம்பிளான சம் தான். ஓகேவா? அதாவது ஏதாவது ஒரு குறியீடு கொடுத்துருப்பாங்க. அந்த குறியீடை போட்டு நம்ம அப்படியே வந்து பெருக்கல் வகுத்தல் கூட்டல் அப்படிங்கிறதான். ஓகேவா? இதில் வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? பி என்பது வந்து எனது வகுத்தல் என்பதையும், Q என்பது பெருக்கல் என்பதையும், R என்பது கூட்டல் என்பதையும், S என்பது மைனஸ் என்பதையும் குறித்தால் இந்த மதிப்பில் வந்து Q இருக்க இடத்துல நமக்கு அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுரும். B இருக்க இடத்துல என்ன குறியீடு கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு நம்ம இதை வந்து சால்வ் பண்ணி என்ன மதிப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்து 2024 நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் வரிசையாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம இப்போ வந்து இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடில் தான். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன நமக்கு என்ன இதில் கொடுத்துருக்காங்க, 18 Q 12 B 4 R 5 S 6. ஓகேவா? இப்போ குறியிருக்கு 18. ஓகேவா? 18ன்னு எழுதுகிறோம். Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, Q என்பதுக்கு நம்ம என்னது, பெருக்கல் என்பதையும். ஓகேவா? அப்போ Qவுக்கு பதிலாக பெருக்கல் போட்டுடலாமா? அடுத்தது 12 இருக்குது. ஓகேவா? அடுத்து B அப்படிங்கிற இடத்துல இருக்குது. P என்பதுக்கு வந்து நமக்கு வகுத்தல் அப்படிங்கிறது வந்து போட போகிறோம். அடுத்தது 4 இருக்குது. R அப்படிங்கிறது வந்து R என்பது வந்து கூட்டல். ஓகேவா? R என்பது வந்து கூட்டல். அடுத்து என்ன இருக்குது, 5. S என்பது என்னென்னு பாருங்கள். S என்பது வந்து கழித்தல். ஓகேவா? கழித்தல். அடுத்து 6 இருக்குது. ஓகேவா? இதில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நமக்கு வந்து போர்ட் மாஸ் ரூல் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எல்லாத்துக்குமே போர்ட் மாஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா அந்த ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா வகுத்தலில் இருக்கிறத சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டு, அடுத்தது வந்து என்னது, ஆஃப் அப்படிங்கிறது என்னது, ஆஃப் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நம்ம ஆஃப். ஓகேவா? அது வந்து பெருக்கலுக்கு மாற்றுவோம். அடுத்த டிவைட்னா என்னது, வகுத்தில் இருக்கிறத அடுத்து சால்வ் பண்ணும். மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அடுத்து பெருக்கல் இருக்கிறத சால்வ் பண்ணும். அடுத்தது வந்து இந்த
கூட்டலில் இருக்குது, அடுத்தது வந்து கழித்தலில் இருக்கிறத வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த போர்ட் மாஸ் ரூல்ஸ்க்கு பேஸ் பண்ணி தான் இந்த சம்மை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் அப்போ என்னது 18, நீங்கள் உடனே 18 12 பெருக்கிடக்கூடாது. ஓகேவா? இது தப்பு. என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு வகுத்தல் இருந்துச்சுன்னா அந்த வகுத்தலை தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ வகுத்தல் இருக்குது, இதை வந்து நம்ம பெருக்கலுக்கு மாற்றிக்கலாமா? 12 டிவைட் பை 4. ஓகேவா? டிவைட் பை 4 ப்ளஸ் 5 மைனஸ் 6. ஓகேவா? இப்போ இதை வந்து அடி கொடுங்க, 3 4 12 அப்படிங்கிறது மாறும். அப்போ 18 × 3 ப்ளஸ் 5 மைனஸ் 6 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த அடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? 18 3 பெருக்குங்க, 8 3 24, மீதி 2 இருக்குது, 1 3 3 5, அப்போ 54 ப்ளஸ் 5 மைனஸ் 6. ஓகேவா? = இப்போ வந்து ஆட் பண்ணுங்கள், 59 அப்படிங்கிறது கிடைக்கும், மைனஸ் 6. இப்போது 59லேருந்து 6 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 53 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து 53. இது வந்து சால்வ் பண்ணதுக்கு பிறகு நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 53, ஆப்ஷன் பி. 4வது கொஷின் பாருங்கள். அடுத்தது அட் என்பது பெருக்கல், சி என்பது வகுத்தல், பர்சன்டேஜ் என்பது கூட்டல் மற்றும் டாலர் என்பது வந்து கழித்தல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதோடைய மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இதை எழுதுவோம். ஃபஸ்ட்டு 6%, அடுத்தது வந்து 12C, 3, அடுத்தது அட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 8, அப்புறமா வந்து $3, இதோடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 6 பர்சன்டேஜோடைய மதிப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு கூட்டல், அடுத்தது 12, அடுத்தது சி அப்படிங்கிறது நமக்கு என்னது, சி அப்படிங்கிறது வகுத்தல், 3. ஓகேவா? அட் அப்படிங்கிறது வந்து என்னது, நமக்கு பெருக்கல், 8, டாலருடைய சிம்பிள் வந்து நமக்கு கழித்தல். ஓகே, இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வகுத்தல் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? அப்போது 12 டிவைட் பை 3 × 8 மைனஸ் 3. இப்போ 4 3 12 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 6 + 4 × 8 மைனஸ் 3 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 6, அடுத்த பெருக்கல் இருக்கிறத வந்து சால்வ் பண்ணணும். 4 8 32 அப்படிங்கிறது கிடைக்கும், மைனஸ் 3. ஓகேவா? அடுத்த 32 6 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 38 அப்படிங்கிறது கிடைக்கும், மைனஸ் 3. ஆன்சர் 38லேருந்து 3 கழிச்சு நமக்கு 35 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்சர் வந்து 35. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி தான் சிம்பிளில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? இது 5வது சம். இந்த சம் வந்து உங்களுக்கான ப்ராக்டிஸ்க்கு. ஓகேவா? இது ப்ராக்டிஸ் சம். எல்லாருமே இதுக்கு கீழே வந்து கமெண்ட்டில் வந்து என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கழித்தல் அப்படிங்கிற குறியை வந்து எப்படி பெருக்கலாகவும், பெருக்கல் அப்படிங்கிற குறியை வந்து கூட்டலாகவும், கூட்டல் குறியை வந்து வகுத்தலாகவும், வகுத்தல் குறியை வந்து கழித்தலாகவும் கொண்டால் இதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? 14 மைனஸ் 10 × 14 டிவைட் பை 16 ப்ளஸ் 8, இதோடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? டிவைட். ஓகேவா? இது வந்து அதனால தான் கொஸ்டின் ரிட்டன் எழுதியிருக்கேன். ஓகே, மைனஸ், இது பெருக்கல், இது வகுத்தல், இது கூட்டல். ஓகேவா? இதோடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத கீழே எல்லாருமே கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கண்டிப்பாக மறக்காமல் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.